பட்டினத்தார் கதையும் திருவாசகமும் அப்போ 6 மணி ஆயிடுச்சுன்னா சாயந்தரம் வேலை விட்டு வந்து எல்லோரும் அங்கங்கே தெரு முன்னுக்கு ஒரு குத்துக்கள் இருக்கும், அதில் உட்காந்து எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. எல்லோரும் உட்காந்து படிப்பாங்க. இந்த பட்டினத்தார் கதையை கேட்கையில் மட்டும் நாங்களாம் எந்திரிச்சு திருன்னு ஓடி போயிடுவோங்க ஒரு தடவை. இருந்தாலும் அன்னைக்கு நடத்துனது கொஞ்சம் அறிவு கெட்டினது மாதிரி இன்றைக்கி புரியுது. இன்றைக்கி புரிஞ்சு நம்மளால் அதை பார்த்துக்கிற முடியுது. இந்த பட்டினத்தார் கதையில் ஒன்று மட்டும் எங்கள் தாத்தா சொன்னது என்னால் மறக்கவே முடியாதுங்க. ஆமாங்க, பட்டினத்தார் பட்டணம் போனாராங்க. போகையில் எல்லாருமே தங்கம் வயிறு அள்ளிட்டு வந்தாங்களாங்க. இவர் மட்டும் வெறும் எருவாக ஏற்றிட்டு வந்தாராங்க. அப்போ ஏற்றிட்டு வரையில் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கோவம் வந்துருச்சாங்க. கோவம் வரையில் இவரை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணணும் அப்படின்னு நினச்சி முடிவு பண்ணி ஏதோ விஷத்தை கலந்துருக்காங்க. அப்போ அதை அவர் பார்த்ததுமே அவர் என்ன பண்ணிட்டாராம், அண்ணன் இட்ட அன்னம் ஊரெல்லாம் வாழட்டும், என் தங்கை இட்ட தீ தெருவா பிடிச்சி எரியட்டும் அப்படின்னு சொல்லி அந்த ரொட்டியை பிச்சு அவங்க வீட்டு கூரை மேலேயே போட்டு விட்டாராங்க. அவர் வீட்டு கூரை மேலேயே போட விட்டியும் பூரா ஊரெல்லாம் தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சாங்க. அன்றைக்கோட சாமியாராக போனவர் தானாங்க பட்டினத்தார். அது மாதிரி எங்கள் தாத்தாவிங்க வயசான காலத்தில் இப்படியெல்லாம் லக்கல் பண்ணுவாங்க. அப்போதான் புரிஞ்சுச்சு